உங்க முகநூல் பதிவு ஒண்ணு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா அவர பத்தி போட்டிருந்தீங்க. வெல் பிளேட் யங் மேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா அவர பத்தி போட்டிருக்கீங்க. அவர் பத்தி தான் தமிழக அரசியல்ல பல சர்ச்சைகள் உண்டாச்சு. அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரா இருந்தாரு. இப்ப அவரு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அ அவரும் விகடனும் இணைந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற தலைப்புல. அத விஜய் வெளியிட்டிருந்தாரு. அந்த விழாவுல நெறைய அரசியலும் பேசப்பட்டது. விசிகாவுல இருக்கும்போது தலைவரை மீறி அ செயல்படுறாரு, பேசுறாரு அப்படின்றது தான் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கூட நான் பலமுறை சொல்லியும் அவர் கேட்கல அப்படின்றத சொல்றாரு. அவர வெல் பிளேட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? வெல் பிளேடுனாலும் அவரு இப்ப மேட்ச லாஸ் பண்ணியிருக்காரு. லூஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா மனிதர்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலி யார் யாரெல்லாம் அப்கமிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அப்புறம் திரு அண்ணாமலை இருக்காரு. விஜய் இருக்காரு. நியூ கமர்னா இப்ப ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. மீதி பேரெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வெட்டரன் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க தலைமுறை தலைமுறையா இல்ல பல நாள் நமக்கு அறிமுகமான நபர்கள் தான் இருக்காங்க. நியூ கமர்ஸ் இல்ல இப்ப இம்மீடியட் எலெக்ஷன்ல கட்சி தலைமையில இருக்கிறாங்க. உதயநிதி திமுகவுல இளைஞரணி செயலரா இருக்காரு. அவர் அமைச்சரா இருக்காரு. ஆட்சியில இருக்கிறதுனால. துணை முதலமைச்சரா இருக்காரு. அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவரா இருக்காரு. விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரா பேசுறாரு. இந்த ஆதவ் அர்ஜுனா எந்த தகுதியுமே இல்லாமல், எந்த விதமான பதவியிலுமே இல்லாமல் ஒரு மனிதரை பத்தி தமிழ்நாடே பேசிட்டு இருக்குன்னா, ஹி இஸ் நோபடி ஃப்ரம் நோவேர். இப்போ அவர் யாருமே கிடையாது. எதுலயுமே அட்டாச் கிடையாது. ஈவன் விசிகால கூட அவர் கிடையாது. அவர் சஸ்பெண்ட் ஆயிருக்காருன்னு நீங்களே தான் சொல்றீங்க. அப்ப யாருமே இல்ல, எங்கலேருந்தோ திடீர்னு ஒரு பையன் தன்னை நிலைநிறுத்துகிறார் அப்படின்னா, அது எதை குறிக்குது? இல்ல அப்படி எந்த அடிப்படையில தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு? அவரு இன்னாரோட மகன், இந்த கட்சியில இருக்காரு, இந்த கட்சி அவரை குரூம் பண்ணி ஆர்எஸ்எஸ் குரூம் பண்ணி அனுப்பியிருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆன் ஹிஸ் ஓன் அவரோட ஓன் மெட்டீரியலோட ஓன் சப்ஸ்டன்ஸோட ஒரு பையன் நிக்கிறாரு. அவரை பத்தி எல்லாருமே பேசுறோம்னா, வாட் டஸ் இட் சே அபௌட் ஹிம் ஆஸ் அ பெர்சன்? இல்ல பிரச்சனைகளை எல்லாரும் ஏற்படுத்தலாம்ல. சுயநலத்துக்காக இல்ல ஒரு பிரச்சனை தான் என்ன பத்தி ஊரே பேசணுன்றதுக்காக எத வேணாலும் செய்யலாம். இப்ப நீங்களும் நானும் பிரச்சனை ஏற்படுத்தணும். நம்மள பத்தி அந்த ஊரே பேசணும்னா, ஏதாவது ஒரு பதிவு போடலாம். எத பத்தி யார பத்தியா கமெண்ட் அடிக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அவர் ஏதோ பேசினார்னா, அப்ப எல்லாரும் ஏன் அட்டென்ஷன் குடுக்குறாங்க? யார் யாரெல்லாம் அட்டென்ஷன் குடுக்குறாங்க? பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவருக்கு அட்டென்ஷன் குடுக்குறாங்க. யாரும் குடுக்கலையே அவர் அவருக்கு. அப்படித்தான் செய்றாருன்னா, நீங்க அட்டென்ஷன் குடுத்து அவருக்கு லைம் லைட் இல்ல குடுக்குறீங்க. எந்த அரசியல்வாதியும் அவருக்கு அட்டென்ஷன் குடுக்கலையே. யார பத்தி அவர பத்தி யாருமே பேசலையே. அவரு விசிகாவின் துணை பொதுச் செயலாளரா இருந்துகிட்டு ஏன் இப்படி பேசுறாருன்னு ஊடகங்கள் கேள்வி எழுப்புறாங்க. அவர் அதுக்கு பேசுனதுல தொல் திருமாவளவன் ஆக்ஷன் எந்த எடுத்திருக்காரு. தவறும் இல்லை. இது பொதுமக்களுடைய குரல தான் அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்றத அவர் நிரூபிக்கிறாரு. அவர் கரெக்ட்டா தான் சொல்றாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் முடிசூட்டு விழா நடக்கும்போது, நானே இந்தியால மொனார்கியா நடக்குதுன்னு கேட்டிருக்கேன். ரைட். அப்போ இது ஒரு மொனார்கியோட ஒரு ஒரு பிரிட்டிஷ் கிரவுன் எப்படி நடந்துக்கிறாங்களோ, அது மாரி இவங்க பெரிய ராஜா, ராணி மாரி நடந்துக்கிறாங்கன்றது பொதுமக்களுக்கே இருக்கிற ஒரு பார்வை. இல்ல இப்ப நீங்களே கூட நீங்க உங்களுக்கிட்டயே நெறைய முரண்பாடு இருக்கிறதாவும் தெரியுது. அதாவது இப்ப ராகுல் காந்தி நீங்க அவருடைய சின்ன சின்ன செய்கையும் ரொம்ப நல்லா இருக்கு. அவரு தான் ரொம்ப குவாலிட்டியான பெர்சன் அப்படின்லாம் பேசியிருக்கிறீங்க. அது மொனார்கி இல்லையா? அவரு குவாலிட்டியான பெர்சன் தான் சொல்றேனே தவிர, அவரு தயவு செய்து இதுக்காக இவரு இந்த ஆக்ஷனுக்காக அவர பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுங்கன்னு நான் சொல்லல. இல்ல அவருக்கு அவர் பிரைம் அவருக்கு மினிஸ்டர் ஆனா அதே பரவாயில்லையா? கட்சியில நீங்க பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஆனா பரவாயில்லையா? அவரு ஆனா அவரோட பரவாயில்லையா? திறமையினால அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனா பரவாயில்ல. அவருக்காக செட்டப் பண்ணி ஒரு இடத்துல அவரை நிக்க வச்சு அவர் வேணும்னே ஜெயிக்க வைக்கிறாங்க. அவரோட சொந்த திறமையினால ஜெயிக்காம இந்த மாதிரி செட்டிங்ஸ்னால அவர் அப்ப சொந்த ஜெயிக்கிறாருன்னா, திறமையால ஜெயிச்சவங்க யாருன்னு சொல்றீங்க நீங்க? மத்த எல்லாருமே சொந்த திறமையால ஜெயிக்கிறவங்க தான் சார். ஒரிஜினலி இப்ப இந்த கட்சிகள் ஆரம்பிக்கிற புதுசுல இப்ப திமுகன்னு முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது, ஜெயிச்சவங்க எல்லாம் அவங்க சொந்த திறமையில தானே ஜெயிச்சாங்க. 2வது, 3வது தலைமுறைன்னு வரும்பொழுது இப்ப ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சி தொடங்கினாரா? இல்ல. இப்ப ராகுல் காந்தி தான் ஜெயிக்கணும்லாம் நம்ம சொல்லல. காங்கிரஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஜெயிக்கலன்னா பரவாயில்ல. பிஜேபி நாங்க திருத்திக்கிறோம் தான் நான் சொல்றேன். பிஜேபி மோசமான கட்சி. அவங்க பேச்சு காவு விட்டோம்னா நாங்க வெப்ப சொன்னோம். அப்படிலாம் சொல்லலையே. பிஜேபி கூட நல்ல ஆட்சி கொடுத்தால், பிஜேபி கூட தாலிபான் வேலை எல்லாம் பண்ணாம இருந்தா, பிஜேபி ஹிந்துத்துவா பேசலனா, பிஜேபி கிறிஸ்டியன்ஸை திட்டலனா, முஸ்லிம்ஸை ஒதுக்கலன்னா, பெண்களுக்கு சாதகமா செய்தாங்கன்னா, பிஜேபி கூட எங்களுக்கு ஓகே தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு ஆல் மென் ஆர் ஈக்குவல் தான் சார். எங்களுக்கு யார் சாதகமான ஆளுன்னு தான் நாங்க பாக்குறோம். அப்ப இப்போ நீங்க கேட்ட மாதிரி
யார் ஃபர்ஸ்ட் லைன், யார் ஒரிஜினல் லீடர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள சொந்த முயற்சியில இப்ப மிஸ்டர் மு. கருணாநிதி ஃபர்ஸ்ட் வந்து அரசியல்ல சேரும்பொழுது, அவர் என்ன இண்டிபெண்டன்ட்டா தனியா அவரோட சுயத்தோட வந்தாரோ, அதுதான் ஒரிஜினல் லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டி. அந்த ஒரிஜினல் லீடர்ஷிப் இப்ப யாருக்கு இருக்குன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு. அவரு யாரோட பையன்? எங்கலேருந்து வந்தாரு? இல்ல எப்படி அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி நம்ம பேச தெரியாது. வேண்டாம். அததான் தெரியாது இல்ல, தெரியும். இல்ல அது அவர் யாருக்கு மருமகனா இருக்காரு? இட் டசன்ட் மேட்டர். அவர் யாரா வேணா இருக்கட்டும். அவர் வந்து இந்த அளவுக்கு சுயமா வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிட்ட பிறகு, நான் இங்க ஒரு ஆள் வந்து நிக்கிறேன்னு அவர் வந்து நிக்கும் பொழுது, அவரோட மெரிட்டுக்காக தான் நான் அவர மெஷர் பண்ணணும். இப்ப அந்த மொனார்க்கிய சொல்றீங்கல்ல, ஆமா. அதாவது மன்னராட்சின்னு அவர் கேட்கிறாரு. மன்னராட்சிக்காக தானே அவர் 2021 வேலை செஞ்சாரு. ஏன் செஞ்சாரு? அவரு அந்த குவாலிட்டியான பெர்சன். அவர் குவாலிட்டியான பர்சன்லாம் நான் சொல்லல சார். நீங்க ஒருவேளை உங்களுக்கா தோணுதா இருக்கும் குவாலிட்டியான பர்சன்னு. அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. ஒரு ஆம்பிஷியஸ் யங் மேனா இருக்காரு. டைனமிக்கா இருக்காரு. மத்தவங்கலாம் வந்து 2 விஷயங்கள் சார். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து பெருசா தத்துவங்கள் பேச மாட்டாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் இருக்காரு. பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிக்கிறாரு. ஒரு கட்சியில ஸ்ட்ராட்டஜி வகிக்கிற இடத்துல இருக்கிறாரு. இன்னொரு கட்சியில துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர் வந்து மக்களுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறாரு. பெண்கள உரிமையை கொண்டாடுறதுக்காக அரைஸ்ன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. நெறைய இல்ல அம்பேத்கர் அண்ணாவ கரைச்சு குடிச்சவரு. அதையும் சொல்லுங்க. அது தெரியாது அம்பேத்கர் நமக்கு. பெரியார் அது எல்லாம் அது நான் நேரடியா அவர்கிட்ட பேசிட்டு கரைச்சாரா இல்லையான்னு நான் சொல்றேன். ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசியல்ல அந்த கடலை போட்டு கடைன்னு கடையிறாரு. அது நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து இந்த பரம்பரையிலேருந்து வந்து இந்த பையன் இந்த அப்பாவுக்கு பொறந்து அப்படிலாம் இருந்தா அவருக்கு எக்ஸ்ட்ரா மரியாதைன்னு நீங்க சொல்ற இடத்துல எங்குமே எதுவுமே இல்ல. நானே தனியா ஒரு சுயம்பு மாதிரி வந்து உருவாயிருக்கேன். கவனிங்க. இல்ல அந்த ஞானம் இப்பதான் வருதான்னு கேக்குறாங்க. சில பேருக்கு சில வயசுல 2021 அதே கட்சிக்காக வேலை செய்யும்போது ஏன் அந்த ஞானம் வரல? அதுக்கப்புறம் தான் வந்ததோ என்னவோ, அங்க வேலை செய்ததுனால இப்ப வந்துருச்சோ என்னவோ, அதுவும் இருக்கு இல்லையா? அங்க போய் நிஜத்தெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ! அப்ப சுயநலத்துக்காக அப்படின்ற ஒரு இருக்கலாம். விஷயம் இருக்குல்ல. இருக்கலாம். சுயநலம் தவறு இல்லை. இல்ல சுயநலத்துக்காக ஒரு ஆளுமைகளை நீங்க வந்து அந்த அவங்க அளவுக்கு பேரை கெடுக்கிறது. அந்த ஆளுமைகள் வல்னரபிளா இருந்ததுன்னா, அதுக்கு இவர் என்ன சார் செய்வாரு? நமக்கு இல்ல ஆப்வியஸா இப்ப நீங்களே சொல்லியிருக்கிறீங்க தொல் திருமாவளவன் அவரோட ஆளுமையை பத்திலாம் நம்ம ஆமா. பேசியிருக்கோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கே ஒரு நெருக்கடி ஏற்படுது அப்படின்னும் போது அதை சிதைக்கிற முயற்சியில் இவர் இருக்காருல்ல. நான் வந்து ஒரு குடிமகளா பார்க்குறேன். எனக்கு எல்லாரும் ஈக்குவல் தான். எனக்கு என் முன்னாடி இத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போட்டா எனக்கு லாபம்? அப்படின்ற ஆங்கிள்ல இருந்து மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். அப்ப எனக்கு இந்தியால இருக்கிற ஒரு பெண்ணா எனக்கு எது லாபம்னு நான் பார்க்கும்போது, இந்திய பெண்களோட வரலாறு நம்ம ஒரு தடவை யோசிக்கலாம் சார். இந்திய பெண்கள் இந்த எத்தனை வருஷமா பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு காலத்துல இந்திய பெண்கள் தான் ஆண்களை தேர்வு செய்தாங்க. இல்லையா? கண்ணகி சீதை தான் ராமரை தேர்வு செய்தாங்க. அது கதைன்னு வச்சுக்கிட்டாலும், அந்த காலத்துல பெண்கள் ஈவன் நவ் காட்டு தீவில வாழ்ற ஜாரவாச பெண்கள் எல்லாம் அவங்க ஆண்கள அவங்க தான் தேர்வு செய்றாங்க. அப்படி இருந்த ஒரிஜினல் இந்தியன் பெண்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, கணவன் இறந்தால் இந்த பெண்ணு போய் சதியில குதிக்கணும். அந்த கணவன் இறந்தா இந்த பொண்ணு மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்துருக்கணும். இந்த பெண்ணுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த பொண்ணு சொத்து வச்சுக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது, பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்க கூடாதுன்னுலாம் சொல்ற ஊர்ல, இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் நடந்திருக்குன்னா, அதற்கு காரணம் அவங்களோட சொந்த பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சொந்த ஜாதிக்காரங்க இல்ல. எங்களோ அந்த மெக்கல்லே தான் எங்களுக்கு கல்வி குடுத்தாரு. எங்களேருந்தோ வந்து ஐடாஸ் கடாரு எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி குடுக்குறாங்க. எங்களேருந்தோ வந்து ராஜா ராம்மோகன் ராய் அவர் யாரு எங்களுக்கு சொந்தக்காரரா? அவர்னால எங்களுக்கு நன்மை நடக்குது. ஃபார் தட் மேட்டர் அம்பேத்கர் என்ன எங்களுக்கு சொந்தக்காரரா? அவர் எங்கேயோ பொறந்திருக்கிறாரு. அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா அவர் தான் எங்களுக்கு உரிமைகள் வாங்கி தராரு. காஞ்சி மகா பெரியவர் என்ன பண்ணாரு? காஞ்சி மகா பெரியவர் எங்களுக்கு ஒண்ணும் வாங்கி தரல. அத பத்தி எனக்கு இப்ப சொல்றதுக்கு கருத்து இல்ல. பட் இல்ல அது அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாரு. ஆதவ் வந்து அது சொல்லியிருக்காரு. அது தட் இஸ் அம்பேத்கர் மேடையில சொல்றாரு. அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆதவ் வந்து பெர்ஃபெக்ட் ரெடிமேட் லீடர் மெட்டீரியல் நான் சொல்லல. பட் திஸ் இஸ் a man that we have to watch. நீங்க உதயநிதி, அண்ணாமலை, விஜய் அப்புறம் ஆதவ் இந்த சொல்றீங்க. இந்த இந்த 4 பேர்ல யார் வந்து ஹையஸ்ட் மைலேஜ்ல ஓடுறா? நீங்க பர் மந்த் இல்ல நீங்க இத்தனை மாசத்துல இவ்வளவு தூரம் மீடியா வந்தாங்க. அட்டென்ஷன் இருக்கிறதுனாலே ஒரு ஹையஸ்ட் மைலேஜ்னு எப்படி நினைக்கிறீங்க? பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் இருக்கிறதுனால தான் சார் மீடியா அட்டென்ஷன் கிடைக்குது. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. யாருக்கு பப்ளிக் மேல யார் மேல பப்ளிக்கு ஒப்பீனியன் இருக்கோ அவங்க தான் மீடியாவை பாக்குறாங்க. அப்போ மீடியால கிடைக்கிற கவரேஜ்ன்றது பப்ளிக் மைண்டோட ஒரு இன்டைரக்டான ஒரு மெஷர்மெண்ட் தானே. அப்ப ஆதவ பப்ளிக் கவனிக்கிறாங்கன்றது தானே இதுக்கு இல்ல ஆனா மீடியாவை அதை செய்ய வைக்க முடிகிற இடத்துலயும் ஒருத்தர் இருக்கலாம் இருக்கலாம்ல. இருக்கலாம். மோர் பவர் டு ஹிம். அவரால் அது முடியுதுன்னா அப்ப இன்னும் எவ்வளவு மெட்டீரியல் அவருக்கு இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஆள் வந்து உருவாகி இருக்கும் பொழுது நாம எப்படி பார்க்கணும்னா, நாங்க பெண்கள் எப்படி பார்க்கணும்னா, அந்த ஆளால எங்களுக்கு என்ன லாபம் தான் நாங்க பார்க்கணும். என்ன லாபம்?
இனிமே தான் அது தெரிய போகுது. அவர் இனிமே தான் அவர் ஏற்கனவே அரைஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. இப்போ இஸ் நோபடி, நோ பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் ஆல்சோ. ஸோ அவர் யாருன்னு இனிமே தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். பட் வெறுமனே as a raw human being அவர் எப்படி வந்து நிக்கிறாருன்னா, லுக் அட் ஆல் த மென் அவங்கலாம் groomed by somebody else. இவர் நோபடி இஸ் groomed, ஒரு செல்ஃப் மேட் மேன். ஒரு செல்ஃப் மேட் மேனுக்கு இந்த சமுதாயத்துல அதிகமான மரியாதை இருக்கு சார். இன்னொருத்தர் தோள்லேருந்து வர ஒரு ஆளை விட தானா உருவாகி வர ஆளுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா அவர் தான் ரியல் பவர். அந்த ரியல் பவர்ஃபுல் மேன் இனிமே என்ன ஆக போறாரு? கட்சியில இல்ல இருப்பாரா? இப்ப எந்த கட்சியில இருப்பாரு? ஜெயிப்பாரா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி செல்ஃப் மேட் மேனா? ஆமா, செல்ஃப் மேட் மேன். அவரோட பாலிடிக்ஸ் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அதை நான் ஏத்துக்கல. சீமான் செல்ஃப் மேட் மேன் தானே? ஆமா, செல்ஃப் அவரோட மேட் மேன் பாலிடிக்ஸ் நீங்க ஏத்துக்கல. ஏத்துக்கிறீங்களா? இது இப்ப ரெண்டும் எப்படி வேற இது வேற. என்ன இது புரியலையே? இது ரெண்டும் வேற வேற சார். நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, அப்போ அவர் செல்ஃப் மேட் மேனா இருந்தாருனாலே அவர் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லல. அவர் செல்ஃப் மேட் மேனா இருக்கிறாரு. அவரை கவனிப்போம், அவரை நம்ம கண்காணிப்புல வச்சிருப்போம், அவர் நமக்கான சாதகமான காய்களை நகர்த்துறாரு, நமக்கு நன்மை பயப்பாருன்னா அவருக்கும் ஓட்டு போடுவோம். அது எங்க இல்ல அது சாய்ஸ். அது நீங்க அந்த எந்த யூகத்துல அதை சொல்றீங்க? இப்ப பொலிட்டிக்கலா பார்க்கும்போது உங்ககிட்ட நிறைய நேர்காணல் எடுத்திருக்கிறேன் நானு. நீங்க வந்து கமலஹாசனோட அரசியல் வருகையை வந்து வரவேற்றீங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு கமலஹாசன் திமுகல ராஜ்யசபை எம்பி ஆமா, ஆக போறாரு. ஆமா, ஆனா அந்த நேரத்துல வந்து காங்கிரஸோட கமலஹாசன் இணையணும் அப்படின்னா நம்ம பேட்டிகள்லயே கூட ஆமா, பேசியிருக்கிறோம். ஆமா, சசிகலா அவங்க தவறே செய்திருந்தாலும் அவங்கள வந்து ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை கூட நீங்க சொன்னீங்க. அது ஆமா, எப்படி சரியா இருக்குன்னு கூட நான் உங்ககிட்ட ஆமா, கேட்டுடுறேன். பட் எல்லாமே வந்து அஹ், முடிஞ்சிருச்சு. ஆமா. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கலல்ல. நான் அப்ப எதிர்லாம் பார்க்கல சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல ஃபண்டமெண்டலா அவங்க ஒரு லீடரா வருவாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. பொதுமக்களா நம்ம என்ன உணரணும்னா சார், மாற்றம் யார் மூலியமா வரும்னு நமக்கு தெரியாது. நமக்கு மாற்றத்தை கொண்டு வரவங்க எந்த ரூபத்துல வருவாங்க, என்ன என்ன அணிஞ்சிட்டு வருவாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாது நம்ம தெரியாது. ஓப்பன் மைண்டடா ஓகே இவங்களா ஓகே லெட் மீ டெஸ்ட், ஓகே இதுவா லெட் மீ டெஸ்ட்னு ஓப்பன் மைண்டடா தான் இருக்கணுமே தவிர, அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நாங்க முன்முடிவு எடுத்துட்டோம், இனிமே எங்க கருத்தை மாத்திக்கவே மாட்டோம்னு சொல்றதுனால எந்த முன்னேற்றமும் வராது. அப்படி இருந்த காலத்தை தான் நம்ம டார்க் இல்ல ஏஜ்னு இருக்கிறத சொல்லுவோம். விட சிறந்தது அப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அது சிறந்ததான்லாம் நமக்கு தெரியாது சார். அது ம். சிறந்ததுன்றது காலம் தானே நிரூபிக்கும். புதுசா ஒரு ஐட்டம் வந்து இறங்கி இருக்குது, இது வேலை செய்யுமா பார்க்க அப்படிதானே. நம்ம நீங்க ஃபோன் வாங்குறீங்க, ஒரு குக்கர் வாங்குறீங்க, ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, எது வாங்கினாலும் இல்ல ஒரு தலைவரையும் அப்படிதான் தேர்ந்தெடுக்கணுமா? அது நாங்க தான் சார் தலைவரை கன்ஃபியூம் பண்ணிக்கிறோம். அவர் எங்களுக்கான நபர், எங்களுக்கு வேண்டிய ஆளா இல்லையான்றத அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் மைண்டடா ஸ்பெகுலேட் பண்றது கூட எங்களுக்கு உரிமை இல்லை. ஏற்கனவே ஒரு தலைவர் இருக்கார்ல, அவரே போதும், நீங்க யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? இல்ல தலைவர் ஒரு மிஷினரி அது. ஆமா, தலைவர் ஒரு மிஷினரி, ஸ்டேட்டுக்கான மிஷினரி. எங்களோட நாங்க நினைக்கிறத நாங்க நேரடியா போய் செய்ய முடியாது. எங்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கு. நாங்க அவுட் சோர்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆளுக்கு இதை ஒப்படைக்கிறோம். அப்போ யார் யாரெல்லாம் இப்போ கேண்டிடேட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஓகே இந்த மாதிரி தேர்வானா, அந்த ஆள் தேர்வாரா, எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இவர் தேர்வாருன்னு தோணுச்சுன்னா வாட்ச் அவுட் பண்ணி கண்டிப்பாக இவர் தேர்வாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் ஓட்டு போடுவோமா இருக்கும். தேர மாட்டானா எங்களுக்கு என்ன நஷ்டம்? வந்து இது ஓரமா வரைக்கும் தேர்ல யாரும். இட்ஸ் ஓகே. அதுக்காக நாங்க நம்பிக்கை இழக்கணுமா? யாரா வருவாங்க புதுசா, இல்லைன்னா பழச வச்சு ஓட்டிக்கிறோம். இல்ல இப்ப விஜய் வந்து நீங்க ஆதரிச்சு பேசுனீங்க. ஆமா. ஒரு அரசியல் வருகைய ஆதரிச்சு யாருமே ஒரு விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க. எத்தனை பேரை நான் ஆதரிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அது பாலினத்தின் அடிப்படையில் கிடையாது, மதத்தின் அடிப்படையில் கிடையாது, எந்த ஜாதியின் அடிப்படையில கிடையாது. அவர்கள் புதியவர்கள், அவர்கள்கிட்ட ஏதாவது பொட்டன்ஷியல் இருந்தா நம்ம ஓப்பன் மைண்டடா அதை என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நான் சொல்றேன். அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிலாம் நான் சொல்லல. இல்ல அது ஓகே. பட் அந்த காலகட்டத்திலே கமலஹாசன் வந்து மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கைன்னு ரொம்ப குழப்பினாரு. இப்ப நீட் வேணாம், புதுசா ஒரு தேர்வு வச்சுக்கலாம்னு அதுலயும் குழப்பினாரு. அப்படி குழப்படிகள் இருக்கிற சமயத்துல ஆரம்ப காலத்துல எல்லாருமே குழப்பத்துல தான் சார் இருப்பாங்க. நம்ம அவங்கள ட்ரெயின் பண்றதே பொதுமக்களாகிய நாம தான். இப்போ பாஜக தமிழ்நாட்டுல அப்ப வந்து இனிமே ட்ரைனிங் எடுப்பாங்களா எல்லாரும்? இப்ப நம்ம அந்த ஸ்பேஸை எடுத்துக்கணும். நீங்க எங்களுக்கு தாங்க வேலை செய்யறீங்க, ஹலோ நாங்க தான் உங்களுக்கு பாஸ், எங்களுக்கு தான் நீங்க வேலை செய்றீங்க, இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மாத்தி செய்திடாதீங்கன்னு பப்ளிக் தான் போய் கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லணுமே தவிர, அவங்க யாரோப்பா வந்து ஆட்சி செய்வாங்க. இது உண்மையிலே மன்னர் ஆட்சியா இருந்தா, ராஜா பையன் வந்து ஆட்சி செய்யறாரு, நம்ம போய் கூடு போட்டு வரலான்றது மன்னர் ஆட்சி. மக்கள் ஆட்சியில நம்ம என்ன சொல்றோம்? புதுசு புதுசா கேண்டிடேட்லாம் வராங்க, இவர் இதுக்கு தேர்வார், அவர் அதுக்கு தேர்வார், அவர்கிட்ட இது சொல்லி கொடுத்து அவரை சரி பண்ணிடணும், அவர் ஏடாகமா பேசுறவர் பெரியவாள்லாம் சொல்லிட போறாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இப்படிதான் பேசணும்ன்றத பப்ளிக் தான் அவருக்கு ஃபீலர்ஸ் கொடுக்கணும். இந்த பாருங்க எங்க பல்ஸ் இங்க இருக்குது, இப்படிதான் நீங்க வேலை செய்யணும்ன்றத நாங்க தான் அவர் எஜுகேட் பண்றோம். தொடர்ந்து அப்படித்தானே. இப்ப ஜெயலலிதா வந்து சில இல்ல அது என்னோட கேள்வி. ஜெயலலிதா சில சில சட்டங்களை கொண்டு வந்தார். அது மக்களுக்கு பிடிக்கவில்லைன்றதுன்னா அடுத்த எலெக்ஷன்ல மேனிஃபெஸ்டோ மாத்துறாங்க. அவங்க சீசன்டு பொலிட்டீஷியனா இருக்கும்போதே மிஸ்டேக் பண்ண தானே செய்தாங்க. அவங்கள கரெக்ட் பண்ண அந்த பெரும் அன்சீன், கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம் இல்லாத அந்த ஆற்றல் எதுனா மக்கள் தான். அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் இல்ல பயங்கர சக்தி கொண்ட இந்த மக்கள் இப்ப எல்லாரையும் செக் பண்ணிட்டு ஓகே இது 1 2 3 4 4 கேண்டிடேட் வச்சிருக்கோம், ஒரே ஆளை நம்பி நாங்க இல்ல, மென் மே கம் மென் மே கோ பட் வி கோ ஆன் ஃபார் எவர்.
எங்களுக்கு கரெக்டான கேண்டிடேட் யாருன்றத நாங்க விழிப்போட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? இல்ல. அதாவது எல்லாமே குழப்பமா தான் இருக்குன்னு சொன்னீங்க. குழப்பமா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் குழம்பிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதவ் அர்ஜுனா நான் சிறு வயதிலிருந்து அம்பேத்கரையும், பெரியாரையும் படிச்சு வளர்ந்தேன். அண்ணாவ படிச்சு வளர்ந்தேன்னு சொல்றாரு இல்லையா? அம்பேத்கர் மேடையில காஞ்சி மகா பெரியவர்ன்னு சொல்லக்கூடாதுன்றது கூட அவருக்கு தெரியாது. சார் அதை விட பெரிய ஜோக்கு நான் சொல்லட்டுமா? அனைவருக்குமான அம்பேத்கர் அப்படின்னு ஒரு மேடையை போட்டுட்டு, அந்த மேடை மேல ஒரு பெண் கூட இல்ல. அம்பேத்கரால பெரும் பயனடைந்தவர்கள். நீங்க தலித் பயனடைந்தாங்கன்னு சொல்றீங்களே, தலித்தோட பாப்புலேஷன் என்ன? ஒரு 20% இருப்பாங்களா? பெண்கள் நாங்க 55% இருக்கிறோம். அதிகமாக பயனடைந்தவர்கள் பெண்கள். எங்கள்லேருந்து யாரையுமே நீங்க கொண்டாந்து உட்காரவே வைக்கலையே. அப்ப அனைவருக்குமான அம்பேத்கர்ன்னு சொன்னது சும்மா ஒரு கப்ஸா தான். அங்க கிமிக் பண்றாங்க. எதுக்கு கிமிக் பண்றாங்கன்னா, பொலிட்டிக்கலி ஏதோ ஒரு மேனவர் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டு பப்ளிக் அவ்வளோ பேக்கெல்லாம் இல்ல. அம்பேத்கரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்டார்ஸ்மெண்ட் பாயா யூஸ் பண்றாங்க. அம்பேத்கர்ன்ற அந்த உருவத்தை, அந்த பிம்பத்தை பயன்படுத்தி இவங்க எல்லாம் ஒலியை எடுத்துக்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியுது. நீ ஒலியை கூட எடுத்துக்கோப்பா, எங்களுக்கு உருப்படியா தான் செய்யுன்னு தான் நாங்க சொல்றோம். அப்போ அவங்க உண்மையிலேயே வந்து அம்பேத்கரை கொண்டாடுவதற்காகவோ, இல்ல அந்த சித்தாந்தத்தை கொண்டாடியோ எல்லாம் எதுவும் செய்யல. அவங்க பொலிட்டிக்கலி ஒரு பவர் கேம் பண்றாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் அங்க நடக்குது. அந்த ஸ்ட்ரகிளோட வெளிப்பாடு தான் அது. அவங்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒளர்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்ல. கடைசியில நீங்க எலெக்ஷன்ல நின்னுட்ட பிறகு எனக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப நீ என்ன வேணா ஒளறிக்கோப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உண்மையிலே ஃபார்ம் ஆயி வந்துட்ட பிறகு, உண்மையிலே பொலிட்டிஷியனா வந்துட்ட பிறகு, உண்மையிலே சீஃப் மினிஸ்டரா வந்துட்ட பிறகு, ஒரு கட்சியின் தலைவராக வந்துட்ட பிறகு, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க இப்படிப்பட்ட ஆட்கள். எங்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு நாங்க தான் அவங்கள எஜுகேட் பண்றோம். இப்ப இது ஆதவுக்கா, விஜய்க்கா? எந்த பொலிட்டிஷியன் இப்ப நாளைக்கு XYZ ஒருத்தர் வந்தாலும் அவருக்கும் இதே தான் சார். ரைட்? நாங்க ஓப்பன் மைண்டடா இருக்கிறோம். நாங்க கிளியரா இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது யாரு, அவங்க ஐடென்டிட்டி, அவங்க பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. உங்களால எங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? எங்களுக்கு என்ன ஆதாயம்? அவ்வளவுதான் தமிழ் மக்கள் யோசிக்கிறாங்க. நீங்க ஆடு குடுப்பீங்களா? மாடு குடுப்பீங்களா? தாலிக்கு தங்கம் குடுப்பீங்களா? எவ்வளவு காசு குடுப்பீங்க? இதுதானே மக்கள் யோசிக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்டா அப்படிதானே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப கருத்துன்றது அதுவும் ஒரு கிம்மிக்கு. அந்த தலைவர்கள் பேர் சொல்றாங்களே, பெரியாரு, அம்பேத்கர், அதுவும் ஒரு கிம்மிக். எல்லாம் கிம்மிக். ஃபைனலி இது டிரான்சாக்ஷனலான ரிலேஷன்ஷிப். நீ எனக்கு என்ன குடுப்ப, நான் உனக்கு என்ன குடுப்பேன்ற அந்த அம்பேத்கர் எதுக்கு பயந்தாரோ, அப்படிதான் இங்க டெமோக்ரஸி இருக்கு. பட் இருந்தாலும் இப்படிதான் டெமோக்ரஸி இருக்குன்னாலும், அதுலயாவது ஒரு தெளிவு இருக்கணும்ன்றத நம்ம ட்ரை பண்றோம். அதுல விஜய் அந்த விழாவுல பேசும்போது, ஏற்கனவே வந்து அது பாசிசம், இது பாயாசம் அப்படின்னு பேசினாரு. இப்போ அப்படி வந்து பேசல. அது பாசிசம்னா, இது பாயாசமா? கேட்டாரு. இது பாயாசமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப மணிப்பூர்ல என்ன நடக்குது? அங்க எட்டி கூட பார்க்கல, ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க மட்டும் என்ன வேங்க வயல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அது தீர்வு வரல அப்படின்னு சொல்றாரு. மணிப்பூர் கலவரத்தையும் இங்க இருக்கிற ஒரு சமூக விரோதி செய்த செயலையும் அவர் ஒப்பிடுறாரு. அது எப்படி வந்து சரியா இருக்கும்ன்ற கேள்வி எழுப்புறாங்க. இப்ப இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், நெறைய வாட்டர் போட்ரி பண்றாங்க. அவர் கேட்ட டைரக்ட் கொஸ்டின் என்னன்னா, நீ ஒன்றிய அரச நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க என்ன செய்தி கிழிச்சிட்டீங்க? 1, 2, 3 இதுக்கெல்லாம் என்ன பதில்னு அவர் கேட்கிறாரு. 1, 2, 3க்கு பதில் சொல்லாம, நீ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாதுப்பா. அது பொருள் குற்றம்ப்பா, அது சொல் குற்றம்ப்பான்னு சொன்னா, அவர் கேட்ட கேள்விய விட்டுட்டு மத்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல எங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றீங்களான்ற கேள்வி வரும்ல. வாட் இஸ் ஹி ட்ரைங் டு சே? நீங்க எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் குடுக்கல. ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்பிளுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க எஃபெக்டிவா அதை டீல் பண்ணல. அதை நீங்க டீல் பண்ணாத வரைக்கும் நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடாது. திராவிட மாடல்லாம் சொல்லாதீங்க. நீங்க மன்னர் ஆட்சி தான் சொல்றாங்க. இப்போ மன்னர் ஆட்சின்றதுக்கு என்ன மன்னர் ஆட்சிக்கு உண்டான அடையாளங்கள் என்ன? இலக்கணம் என்ன? மன்னர் ஆட்சினா ஒரு அப்பா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பையன் வருவாரு. அதுக்கப்புறம் அவர் பையன் இல்ல, வருவாரு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாரா? மக்களால் தேர்வு செய்ய மாட்டாங்க. அவங்களே மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அது ரைட், வேண்டாம்னா ரைட், மக்கள் ரைட், முடிவு செய்வாங்க. ரைட். நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? மக்கள் வந்து தரன்னு போய் உதயநிதி வீட்டுல இருந்து ஈத்துட்டு வந்து, வாப்பா நீ தான் எலெக்ஷன்ல நிக்கணும், நீ இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லப்பான்னு மக்கள் சொன்னாங்களா? நீங்க எலெக்ஷன்ல நிக்க வச்சீங்க, ஓட்டு போட்டாங்க. எலெக்ஷன்ல ஏன் நிக்க வச்சீங்க? உதயநிதி மட்டுமா நின்னாரு? உதயநிதி எடுத்து யாரும் நிக்கலையா? உங்க பையனை நீங்க நிக்க வைக்கிறீங்கன்னா, அப்ப அது என்னது? அதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம். அந்த நெப்போட்டிசம் ஏன் ராகுல் காந்தி மேல வரலன்னு கேக்குறேன். ராகுல் காந்திக்கு அதே தான் சார். அகிலேஷ் யாதவ் மேல வரல. எல்லாரும் மேலயும் அதே தான் தேஜஸ்வி சார். யாதவ் மேல வரல. இந்தியன் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல சார், இன்டர்நேஷனலி நிறைய ஊர்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல, எனக்கு என்ன பிரச்சனைனா, கனடாலயும் இருக்கு, யூஎஸ்லயும் முன்னாடி இருந்தது, நிறைய ஊர்கள்ல. ஈவன் கியூபன் நம்ம சொல்லுவோம்ல, அவர் கம்யூனிஸ்ட் லீடரு பெடல் காஸ்ட்ரோ கூட அவர் தம்பிக்கு தான் அவரோட பதவியை கொடுத்தாரு. அப்போ இந்த நெப்போட்டிசம்ன்றது மனிதர்களுக்குள்ள இருக்கிற இயல்பான ஒரு தன்மை. ஆனா அதை நம்ம தவிர்க்க சொல்றோம். ஏன்னா நீங்க உங்க வீட்டுல எவ்வளவு வேணா நெப்போட்டிஸ்டிக்கா இருங்க, பப்ளிக்னு வரும்போது நீங்க நெப்போட்டிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.
நெப்போட்டிசம் எந்த காரணத்துக்காகவும் நம்ம ஆதரிக்க முடியாது சார். குவாலிட்டி பீப்புள் அப்ப ஏன் ராகுல் காந்தி ஆதரிச்சீங்க? நான் ராகுல் காந்தியா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றதுக்காக ஆதரிக்கல. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் அ குட் பர்சன் ஆதரிக்கிறேன். ஒண்ணு, யாருக்கு எதிரா இருக்காரு? மோடி வேண்டாம், எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப உதயநிதி யாருக்கு எதிரா இருக்காரு? ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 இருந்தா உதயநிதி மோடி வேணும்னு சொல்றாரா? உதயநிதிக்கு மோடிக்கு சம்மந்தம் இல்லை சார். தமிழ்நாட்டுல எனக்கு 5 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் இல்ல அந்த ஆப்ஷன் நான் சொல்லலாம். ஆனா ஒன்றிய அரசுல 2 ஆப்ஷன் தானே இருக்கு. இது இல்லைன்னா அதுதானே நான் சூஸ் பண்ணி ஆகணும். அங்க ஆப்ஷன் பற்றாக்குறை இருக்கு. இங்க ஆப்ஷன் நிறைய இருக்கு. எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. எனக்கு பிடிச்சவங்கள நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆப்ஷன் இல்லாதனால ராகுல் காந்தி. வேற 3வது ஆப்ஷன் இருந்தா மேபி ஐ வுட் கன்சிடர்ட் இட். அங்க ஆப்ஷன் இல்லையே, அதுதானே பிரச்சனை. இங்க நிறைய ஆப்ஷன் இருக்குன்றது எங்களுக்கு வெரைட்டி இருக்கு, எங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. we have more control, we have more power to choose. அப்ப அதுதானே நிஜமான ஜனநாயகம். இப்ப நாளைக்கு வேற ஒரு புது தலைவர் வராரு, அவரும் ப்ராமிசிங் யங் லீடரா இருந்தா அவரையும் தான் நான் பாராட்ட போறேன். நியூ கமர்ஸ் வரும்போது, யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும், அவங்கள நர்ச்சர் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், எல்லாம் தான் நம்ம செய்யணும். அதுதானே எங்களோட வேலை. இப்ப நீங்க சொன்ன மன்னராட்சி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ மன்னராட்சின்றது ஒன் ஆஃப்டர் அதர் அவங்க பரம்பரையே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிஸ்டர் அண்ணாதுரை தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் பையனையே கொண்டாந்து அவர் அடுத்த சீஃப் செக்ரட்டரி ஆக்குனாரு. அவருக்கு பையன் இருந்துச்சா? அவருக்கு பையன் இருக்கிறாரு. இல்ல நேரடி வாரிசு கிடையாது, ஏதோ ஒரு வாரிசு அவருக்கு புள்ள இருக்கிறாங்கல்ல. அவர் நினைச்சிருந்தா, அவர் உண்மையான ஜனநாயகவாதியா இல்லாம அவரும் நெப்போட்டிஸ்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? எல்லாரும் கழிச்சு கேட்டுங்கப்பா, எங்க வீட்டுல கேரக்டர் இருக்குன்னு கொண்டாந்து வச்சிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்க. அது ஒரு நிமிஷம் சார். அது நெப்போட்டிசம், அது மன்னராட்சி, அப்புறம் பேட்ரியார்கி. அவங்க வீட்டு பெண்கள் வர மாட்டாங்க பாருங்க, அவங்க வீட்டு ஆண்கள் தான் வருவாங்க. அவங்களும் வாரிசு தானே? ஆமா, வாரிசு தான். வாரிசுலயே அது, அதாவது ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க சொல்றது, அவங்க அது மட்டும் சனாதனம் இல்லையா? அது மட்டும் வைதிகம் இல்லையா? அவங்க குடும்பத்துல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் இருக்காரா? மற்ற வாரிசுகளே இல்லையா? எல்லாரும் அரசியல் பண்ணிட்டாங்களா? அரசியல் வந்த எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? எவங்க குடும்பத்துல? கலைஞர் குடும்பத்துல கனிமொழின்னு ஒரு கேரக்டர் அவங்க வீட்டுல இல்லையா? அவங்க எம்பியா இருக்காங்கல்ல, அவங்க கட்சியின் துணை பொதுச்செயலாளர் இருக்காங்கல்ல. ஏன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க வாரிசு லிஸ்ட்ல வர மாட்டாங்களா? அவங்களுக்கு அது மட்டும் அப்ப எப்படி அது வேணும்ன்றீங்க? வாரிசுலயே அப்ப உதயநிதி மட்டும் வேணாம். இல்ல அதாவது வாரிசுன்றதே வேண்டாம். எங்களுக்கு ரியல் குவாலிட்டி ஒரிஜினல் ரா. அப்ப கனிமொழியும் வேண்டாம். ரா லீடர் தான் வேணும். அதுலயே வந்து கிரேட் 2 கிரேட் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மட்டத்திலே 2 மட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெட்டர் மட்டமா இருந்தா பரவாயில்ல. ரெண்டுமே மட்டம்னு சொல்லுங்க. ரெண்டுமே மட்டம் வேணான்னு சொல்லுங்க. ரெண்டுமே வேண்டாம். ஆனா அதுல வந்து ஒரு பெண் என்பதால் ஒரு பெண்ணுக்கு நீங்க உரிமை கொடுக்கலன்னா அது தனி டாபிக். அது நீங்க ஆண்கள் மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுதான் வைதிக மதம். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து யாரோட, அவங்க அப்பா பேரு அவங்க தாத்தா பேர் தான் சொல்றாரு. உங்க அம்மா பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஏன் உங்க அம்மா பேர் சொல்ல மாட்டேன்றீங்க? யாரு இந்த மாதிரி சொல்லுவா? நீங்க பிராமணர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த அபிவாதையை சொல்லும் போது இந்த தாத்தாக்கு பிறந்தேன், இந்த ரிஷிக்கு பிறந்தேன், இந்த அப்பாக்கு பிறந்தேன், இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஃபேமிலி நேம் தானே? அது ஃபேமிலி நேம். அது நீங்க இவ்ளோ புரட்சி செய்றீங்க. சொல்றது கோத்திரம் கிடையாது. இது கோத்திரம் எல்லாம் கிடையாது, ஃபேமிலி நேம் தானே. ஏன் மதர் நேம் ஃபேமிலி நேமா இல்ல? ஏன் ஃபாதர் நேமா லைனா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா எல்லாம் உங்களை பெக்கலையே வானத்திலே குடிச்சிட்டீங்களா நீங்க? ரைட். அப்ப உங்களுக்குள்ளேயும் சில அழுத்தம். சரி, அப்ப நீங்க மத்தவங்கள கரெக்ட் பண்ற மாதிரி அவரையும் கரெக்ட் பண்ணுங்க. நான் அத தான சார் சொல்றேன். காதுல விழுந்தா கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் சார். நான் வேணாம்னு சொல்லியே. நான் தான் தாராளமா நான் சொல்றேன். நான் ரகசியமா மத்தவங்களுக்கு வந்து நாம தான் எடுத்து சொல்ல வேண்டும். இவங்களுக்கு நான் தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்றோம். ஆனா திருந்தவே இல்லையே. இன்னும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் தானே சொல்லுவாங்க. இன்னும் 2 லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உங்க பேரையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னா அதெல்லாம் அப்டேட் ஆகணும்ல. அப்டேட் ஆகாத லீடர்ஸ் எங்களுக்கே திரும்ப கொண்டாந்து கொடுக்குறீங்க. விஜய் யாரு பேரை போட்டாரு? இல்ல கமலஹாசன் யார் பேரு போட்டாரு? அவங்க யார் பேரும் போடல சார். இவங்களுக்கு பிறந்த நானுன்னு அவங்க சொல்லல. அந்த அவசியம் அவங்களுக்கு இல்ல. அது சொல்ல வேண்டிய அவசியமே ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. உங்க அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன, உங்க தாத்தா யாரா இருந்தா எனக்கு, நீங்க என்ன செய்வீங்கன்னு தானே நாங்க கேட்கிறோம். அதே தான் நான் இப்போ மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, அவங்க அப்பா யாருன்னு நமக்கு தெரிய வேண்டியதில்லை, அவங்க தாத்தா யாருன்னு நமக்கு தெரிய வேண்டியது, அவங்க மாமனார் யாரு கூட எங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க என்ன செய்வீங்க? ஸோ ஒரு மேனை ஆஸ் அ இண்டிவிஜுவல் மட்டும்தான் நம்ம, மேனோ உமனோ, ஒரு பர்சனை ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நம்ம எவாலுவேட் பண்ணுமே தவிர அவங்களோட பேகேஜ் எல்லாம் வச்சு அவங்களை எவாலுவேட் பண்ண முடியாது. அந்த ரா ஸ்பெசிமன் எப்படி இருக்குன்றதான் எவாலுவேட் பண்ணணும். அதிமுகல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் வந்தாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? அதுவும் நெப்போட்டிசம் பெண் தான். பெண் தான். அது வரலாம்ல. அதுல 2 டைப். இல்ல அது வரலாம். கிரேட் A கிரேட் B. இல்ல அது வரலாம்ல. இப்ப பெண் வரலாம்ல. அது மக்கள் ஒத்துக்கலையே. மக்கள் ஏன் ஒத்துக்கல? ஏன்னா அவங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அப்ப உதயநிதி ஸ்டாலின் மக்கள் ஒத்துக்கிட்டாங்கல்ல.
அப்ப ஏத்துக்க வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதை பத்தி இன்னும் வரலாறு பேசும் சார். எப்படி ஜெயிச்சாரு, அது ரிக்ட் எலெக்ஷனா நாட் ரிக்ட் எலெக்ஷனா, அது ஆர்கானிக் எலெக்ஷனா இன்ஆர்கானிக் எலெக்ஷனான்னு வரலாறு பேசும். எலெக்ஷன் நடத்துறது யாரு? திமுகவா? மாநில அரசா? நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார். இது எப்படி எப்படி எல்லாம் பண்ண முடியுன்றது பொதுமக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே அந்த 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 தொகுதியில நின்று இருக்க வேண்டியது யாரு? இவர் திடீர்னு எப்படி வந்து நின்னாரு? அந்த தொகுதியில அவர் எதிரில நின்னது யாரு? ஏன் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லீடரா இல்ல? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பீப்புளுக்குள்ள கான்டெஸ்ட் நடக்கல. ஒரு டம்மி ஆளோட தான் கான்டெஸ்ட் நடந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சோ நீங்க ஒரு ஆளை ஜெயிக்க ஏன் வைக்கணும்னா அது முடிவு பண்றது யாரு? அது யாரா வேணா இருக்கட்டும் சார். as பொதுமக்கள் எங்க ஒப்பீனியன் என்னன்னா, எங்களுக்கு ஏங்க அந்த தொகுதியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேற ஒரு எங்களுக்கு கட்சிக்கு வந்து நீங்க நாலு சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது நாலஞ்சு திமுகவா காரணம்? 4 ஸ்பெசிமென் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கு. 4 கேரக்டர் இருக்காங்க. இதுல யாருக்கு அதிக மதிப்பெண்ணா, யார் தன் சொந்த முயற்சியில அப்பா பேர் சொல்லாம, தாத்தா பேர் சொல்லாம, அப்பா சொத்தை விற்காம, தன் சொந்த முயற்சியில தானாகவே முன்னெழுந்து ஒரு மனிதன் வந்து நிற்கிறான் என்றால், அந்த மனிதனை பொதுமக்கள் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணணும். அந்த பையன் யாரோட பிரதிநிதினா, பொதுமக்களோட எங்க புள்ள மாதிரி அதுதானே நரேந்திர மோடின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் நரேந்திர மோடியும். அது எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா நீங்க? நரேந்திர மோடி as a person நம்ம எதிர்க்கல சார். அவர் கருத்தை தான் சார் எதிர்க்கிறோம். அவர் as a அப்ப person கருத்து தானே முக்கியம், யாருன்றதா முக்கியம். பெரியார் சொல்ற மாதிரி நான் யாருன்னு பார்க்காத நான் என்ன சொல்றேன்றத அதேதான் பாருங்கன்னு நம்ம சொல்றாரு. 2 பேரும் ஒரே விஷயம் தான் சார் சொல்றோம். தானா முன்னிருந்து வந்த மோடி வண்டர்ஃபுல் பர்சன். அவர் வச்சிருக்க கருத்து தப்பு. அந்த கருத்தை அவர் மாத்திக்கிறதுக்காக we will work with him. அவர் கருத்தை மாத்திட்டாருன்னா ரொம்ப டபுள் சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாதிரி ஆதவ் வந்து தானாக முன்னுக்கு வந்த ஒரு ஆண்மகன். அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவர் கருத்து தப்பா இருந்தா அவரை தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்து வர ஜென்டில்மேன் யாரோ இல்ல ஜென்டில் உமன் யாரோ அவங்கள நாங்க ப்ராசஸ் பண்றோம். என்னன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்குது, சிறைக்கு போயிட்டு வெளியே வராங்க ஜெயலலிதா. அவங்க திரும்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்காக அந்த கேண்டிடேட் ராஜினாமா பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. ஜெயலலிதாவுக்கு அந்த பதவி விட்டு கொடுக்குறாரு. அந்த ஜெயலலிதா ரொம்ப பவர்ஃபுல் லீடர்னு ஒத்துக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு எலெக்ஷன்ல களம் கண்டு ஜெயிக்கிறாரு. அது எப்படி வந்தது தெரியுமான்னு கேக்குறீங்க. அவர் இது எப்படி அவர் கம்பேர் பண்றீங்க? பவர்ஃபுல் லீடர்ன்றது நாங்க ஒத்துக்க வேணாம் சார். அவரோட செயல்பாடுகள் அதை நிரூபிக்கணும். அவர் என்ன செய்துட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் பவர்ஃபுல் லீடர்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு என்ன விரதமா? அவர் பவர்ஃபுல்லா ஏதாவது செய்தா யாருமே என்ன யாருன்னு தெரியாத ஒரு ஆதவ் அர்ஜுனா, அவர் பேக்ரவுண்டே இல்ல, அவர் எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல. இல்ல, அவருக்கு இருந்தாலும் அவரை வந்து ஓகே ஆஸ் a ஸ்பெசிமென் தமிழ் ஆண் மகன்ல சிறந்த ஸ்பெசிமென் நம்ம சொல்றோம். ஏன்னா எப்படி சொல்றீங்க? பிகாஸ் லுக் அட் த வே ஹி இஸ் ஆபரேட்டட். அவர் எதுவுமே இல்லாம வராரு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் செய்யறாரு. ஓகே, அப்போ இவ்வளவு தூரம் தன்னோட விசிபிலிட்டியை தன்னோட ஹைட்டை ஒரு பையனால ரேஸ் பண்ண முடியுதுன்னா அவருக்கு இன்னஹெரண்டா பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் ரேஸ் இது பண்ண முடியுது. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஆனா அதை சொல்லியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எதுவுமே இல்லாம வராருன்னு சொல்றீங்க. அவரு ஒருத்தர் திருமணம் செய்யறாரு. அவங்க மாமனார் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அவங்க மாமனார் வந்து 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து எலக்டோரல் பாண்ட் மூலமா நிதி கொடுத்திருக்காரு. அவரை வந்து நீங்க யாருமே இல்லாத ஒருத்தர்னு சொல்லுவீங்களா? அவர் மாமனார் தானே சார் கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணாரு? அவரு மாமனாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளோட பெண்ணை இவர் அடைகிறார், அந்த பெண்ணை இவரை தேர்வு செய்திருக்கிறாருன்னா வாட் டஸ் இட் சே அபவுட் ஹிம்? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் காசு கொடுக்குற ஆளோட பொண்ணு இந்த பையனை சூஸ் பண்றா அப்படின்னா இந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? எப்படியாவது அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் சூஸ் பண்ண தான் போறாங்க. இதுல என்ன இருக்கு? சோ ஒரு பையனோட மெரிட் இதுதான், ட்ரூ மெரிட் ஆஃப் a person. ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துலனா இன்னொரு அர்ஜுனா வர போறாரு அந்த இப்ப இடத்துக்கு. இருக்கிறது யாரோ அவரை பத்தி பேசுவோம். அந்த பொண்ணை நீங்க அதுக்காக டிஸ்கிரெடிட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணை சாய்ஸை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணு இல்ல, எதுக்கும் நான் சிறுமைப்படுத்தல. சோ இப்போ ஒரு பெண் வந்து கணவனை தேர்வு செய்வது போலவே மக்கள் வந்து தலைவர்களை தேர்வு செய்கிறோம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரூல்ஸ் அதே தான். என்ன ரூல்ஸ் இருக்கணும்? நீங்க வந்து இப்போ நீங்க நம்ம சங்க இலக்கியத்தெல்லாம் படிச்சீங்கன்னா, தொல்காப்பியத்துல எல்லாம் படிச்சீங்கன்னா தலைவனுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. தலைவன் வந்து காவலனாகவோ அடிமையாகவோ இருக்கக்கூடாது. அடிமைனா உங்களுக்கு யாராவது ஞாபகம் வராங்களா? இப்போ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்கள் புற அழுத்தங்கள் காரணமாக நீங்க முடிவு எடுப்பீங்களா? நீங்க எப்படி தலைவர்? அழுத்தம் கொடுத்தாங்கன்னு திருமாவளவன் சொல்லவே இல்லையே. நான் யாருன்னே சொல்லலையே. இல்ல, நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லையே. தொல்காப்பியத்தின்படி எந்த அழுத்தம் எந்த கொடுக்க. அடிமையும் அப்ப நீங்க தான் இப்ப திருமாவளவனை சிறுமைப்படுத்துறீங்க. இல்ல. இல்ல, அவர் சொல்றாரு. தொல்காப்பியர் சிறுமைப்படுத்தினார்னு சொல்லுங்க. என்ன இருக்கு சார் இல்ல, சொல்றீங்க? அவர் சொல்றாரு எந்த அழுத்தத்தின் பேரிலும் இந்த முடிவு எடுக்கல, நானா சுயமா எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. நல்லது. அதன் பிறகு ஏன் அந்த கேள்வி வருது? சோ இது நான் ஒரு குறிப்பிட்ட தலைவரை பத்தி சொல்லலை. யாரு மேலேயும் எந்த நெகட்டிவ் ஒப்பீனியனும் இல்லை எனக்கு. அவங்க செயல்தான் அவங்கள முடிவு செய்தது இல்லையா? தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவன் என்பவன் ஃப்ரீடமா இருக்கணும், தன் சொந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீயா இருக்கணும். இந்த தேதிக்கு தலைவியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டா
வரதுக்கு அளவுக்கு அவர் ஃப்ரீயா இருந்தாதான் தலைவன் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அது மாதிரி எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு, நாங்க விரும்புற விஷயங்களை செய்யறதுக்கு, வேற யாரும் அவருக்கு கட்டளையிடாத அளவுக்கு ஃப்ரீ மேனா இருக்கிற ஆள் தான் எங்களுக்கு தலைவரா வர முடியும். இல்ல நான் ஒபீடியன்ட் எங்க பாஸ் சொன்னா நான் கேட்பேன், எஸ்ஆர் எஸ்ஆர் சொல்லுவேன்ற ஆளு எங்களுக்கு தலைவரா வர முடியாது. ம். இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு ஃப்ரீடம் இருக்கிற, சுயம்புவா இருக்கிற, தன்னோட ஓன் மெட்டீரியல்னால, தன்னோட ஓன் பொட்டன்ஷியல்னால ஒருத்தர் ஜெயிச்சு வராருன்னா, அந்த மாரி தலைவனை தமிழ்நாடு மிஸ் பண்ண விரும்பாது. அவர் மலையாளியா இருந்தாலும் சரி, பிராமண பெண்ணா இருந்தாலும் சரி, இல்லன்னா கன்னடக்காரரா இருந்தாலும் சரி, இல்ல யாரா வேணா இருக்கட்டுமே. எங்களுக்கு எங்கேருந்து வந்தாங்க? ரிஷி மூலம், நதி மூலம்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்றத வச்சு தான் வி அசர்டைன் இவருக்கு இவ்வளோ வேல்யூன்றத நாங்க குடுக்குறோம். அப்போ இந்த பெர்சன் பொட்டன்ஷியலா இருக்காரு. இன்னும் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணுவாரான்றது அது அவர் இல்ல சாமர்த்தியம். பொட்டன்ஷியல் இன் தி சென்ஸ் அது குட்டா? பேடா? இட்ஸ் நியூட்ரல். ம். ப்ராமிசிங். இப்ப நெறைய குதிரை ஓடுது சார். இந்த குதிரை நல்லா ஓடுதேன்னு சொல்றது வந்து அந்த குதிரை மேல உங்களுக்கு என்னங்க அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஓடுற குதிரைன்னு தான் சொல்லுவோம். நீங்க நெறைய குதிரைய ஆமா. பேசியிருக்கீங்க. அது இந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரைட். கரெக்ட். ம். இன்னும் நெறைய குதிரை வந்தாலும் ஒரு ஒரு கண்ட்ரியோட ஒரு பலம் என்னன்னா சார், வருஷத்துக்கு ஒரு குதிரை வருது பாருங்க நமக்கு. அந்த வருஷம் ஒரு குதிரை வந்தது, இந்த வருஷம் ஒரு குதிரை வருது. அப்ப என்ன செழிப்பான ஒரு மண். நமக்கு அத்தனை குதிரை உருவாது பாருங்க. அத்தனை குதிரையும் நம்ம வரவேற்போம். எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரைய நம்ம சவாரி செய்யலாம். ஏற்கனவே பல குதிரை ஜெயிச்சிருக்கு. லெட்ஸ் சி. ஆ. ஓடுன குதிரை, ஓல்டான குதிரை, இனிமே ஓடாத குதிரை, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட குதிரை, சேர்ல சிக்கின குதிரை எல்லாம் கதை பேசாதீங்க சார். ஃப்ரெஷ் நியூ பிளட் தான் வரட்டுமே. உங்களுக்கு என்ன நஷ்டம்?